ஜாமக்கோல் ஆருடம் அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாமக்கோல் அப்படின்னும்போது நம்ம இது வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து நான் வீடியோவாக போட்டதே இல்லை. அதாவது ஜாமக்கோல் அப்படின்ற விஷயத்த வந்து வீடியோவாக எடுத்ததே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோல் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பேசிக்ஸ் வந்து தெரியணும். அதாவது ஒரு கிரகச்சேர்க்கை, ஒரு கிரகத்தின் பார்வை, பாதகாதிபதி, யோகாதிபதி, இவங்க எல்லாருமே வந்து யார் என்ன பண்ணுவாங்கன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஜாமக்கோலில் வந்து உங்களால் பலன் சொல்ல முடியும், பலன் எடுக்க முடியும். ஜாமக்கோலை வந்து ஈஸியாக எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய கேள்வியாளர், ஓகேங்களா, கேள்வியாளரின் கேள்வி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வந்து லக்கணம்லாம் எதுவுமே கிடையாது. லக்கணம் வந்து அது பாட்டுக்கு இருக்கும் கட்டத்தில். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கவே வேண்டாம். இதில் வந்து மூணு விஷயம்தான். ஒன்று வந்து உதயம், ஓகேங்களா, இன்னொன்று வந்து ஆருடம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கவிப்பு. ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்வி வந்து நடக்குமா நடக்காதான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி வந்து பார்க்கும்போது உதயாதிபதி யார், ஓகேங்களா, உதயம் எந்த வீட்டில் இருக்குது, உதயாதிபதி என்ன நிலையில் இருக்கார். ஸோ இதை வச்சு அந்த கேள்வி வந்து நடக்குமா நடக்காதான்றதை நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். என்ன கேள்வி அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உதயம் எங்கே விழுந்திருக்கு, எந்த வீட்டில், ஓகேங்களா, உதயத்துக்கு வெளியே யார் இருக்கா, நெக்ஸ்ட்டு உதயாதிபதி எங்கே இருக்கார், உதயாதிபதி நீச்சம் பெற்றிருக்காரா, ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, இல்லை திக்பலத்தில் இருக்காரான்றதையும் பார்த்துக்கணும். ரெண்டாவது ஆருடம், ஓகேங்களா, உதயத்துக்கு ஆருடம் வந்து மறையாமல் இருந்தாலே மோஸ்ட்டாக நீங்கள் கேட்குற கேள்வி நடக்கும்னு அர்த்தம். மோஸ்ட்டாக வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதில் டவுட்டே வேணாம். ஸோ உதயத்துக்கு ஆருடம் வந்து 6, 8, 12 இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி உதயத்துக்கு ஆருடம் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் கூட ஓரளவு நடந்துடும். 6ஆம் இடம் கூட நடந்துடும். ஆனால் 8ல் வந்து உதயத்துக்கு ஆருடம் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கவிப்புன்னு அதில் ஒன்று வரும். ஓகேங்களா? கவிப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய சேதாரங்கள், செலவுகள். ஒருத்தருக்கு வந்து எப்போவுமே ஒருத்தர் வந்து கேள்வியை கேட்டாங்க, நீங்கள் வந்து ஜாமக்கோல் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவிப்பு எந்த வீட்டில் இருக்கோ அந்த இடத்துனால செலவு இருக்குன்றதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பலனை முடிக்கணும். எப்போவுமே கவிப்பை சொல்லாமல் எப்போவுமே நீங்கள் வந்து ஜாமக்கோலோடைய ஆருடத்தை முடிக்கக்கூடாது. ஏன்னா கவிப்பு அப்படி உதாரணமாக கவிப்பு வந்து 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடம் அப்படின்றது வந்து தனம். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து தொல்லை இருக்க போகுது, இல்லை செலவு இருக்க போகுது. இல்லை வந்து 11ஆம் இடத்துல இருக்குது, லாபத்தில் கொஞ்சம் அடி வாங்குவீங்க. இல்லை கவிப்பு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்குது, எதிரிங்க கிட்ட உங்கள் காசு போய் சேரும். இல்லை எதிரிங்களால் கடன் நோய் வழக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். கவிப்பு 4ல் இருந்தால் தாயாரால் ஏதோ வந்து ஒரு தொல்லையோ, இல்லை தாயாருக்கு ஏதோ ஒரு தொல்லையோ அப்படின்ற மாதிரி கவிப்பை சொல்லி முடிக்கணும். 9ஆம் இடம் அப்படின்னும் போது அது வந்து அப்பா இல்லையா? ஸோ அப்பா அப்படின்ற விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு செலவுகள், இல்லை ஏதோ ஒரு 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு தொல்லை இருக்க போகுதுன்னு சொல்லி முடிக்கலாம். கேள்வியாளருடைய கேள்வி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ எப்போவுமே உதயத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் கேள்வியை கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை உதயத்துக்கு 10ல் எந்த கிரகம் இருக்கோ அதோடைய கேள்வியை கேட்பாங்க. அப்படி இல்லை 10ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கோ, ஓகேங்களா, அந்த கேள்வியை கேட்பாங்க. அப்படி இல்லை உதயாதிபதி போய் ஒரு வீட்டில் உட்காருவார் இல்லையா, அந்த உதயாதிபதியின் கேள்வி அல்லது அந்த வீட்டின் கேள்வியை கேட்பாங்க. எப்படின்னு பார்க்கலாம். உதயத்தில் சப்போஸ் சுக்கிரன் இருக்குது, திருமணத்தை பற்றி கேட்பாங்க. 10ல் சுக்கிரன் இருந்தாலும் திருமணத்தை பற்றி கேட்குறாங்க. உதயத்துக்கு 10ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் திருமணத்தை பற்றி கேட்பாங்க. 7ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் திருமணத்தை பற்றி கேட்பாங்க. ஸோ உதயாதிபதி 7ல் இருப்பதும் திருமணத்தை பற்றிய கேள்வி தான். இந்த நேரத்தில் சம்டைம்ஸ் உதயத்துலேருந்து ஆருடம் 7ஆக இருந்தாலும் திருமணத்தை பற்றி தான் கேட்குறாங்க. உதயத்துக்கு 7ல் கவிப்பு இருப்பது வந்து கொஞ்சம் சிறப்பான பலன் இல்லை. ஓகேங்களா? அந்த இடத்துல அப்போ கவிப்பு 7ல் வரும்போது ஒரு செலவோட, ஒரு அலைச்சலோட, ஒரு அவமானத்தோட திருமணம் வந்து ஏற்படும்னு சொல்லலாம். எந்த கேள்வி அவங்க கேட்குறாங்களோ அந்த கேள்வி சம்மந்தமான ஆட்கள், இப்போ சுக்கிரனுக்கு நான் எல்லா பலனையும் சொல்லிட்டேன். இப்போ சனின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உதயத்திலே சனி இருக்குது, வேலையை பற்றி கேட்க போகிறாங்க. சந்திரன் இருக்குது, பிஸ்னஸை பற்றி கேட்க போகிறாங்க. உதயத்திலே 2 கிரகம் இருக்கும், சந்திரன் சனி இருக்கும். அப்பயும் வந்து அவங்க தொழிலை பற்றி தான் கேட்க போகிறாங்க. உதயத்துக்கு 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஆருடம் போயிட்டுருக்கு, இல்லை உதயத்துக்கு 4ல் வந்து கரெக்டாக சந்திரன் இருக்குது. ஓகேங்களா? அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து பிஸ்னஸை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் உதயத்தில் சனி இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், வேலை, தொழில் இது மாதிரியான விஷயங்களில் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னே அர்த்தம். அதே நேரத்தில் இந்த ஜாமக்கோலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒருத்தருடைய லைஃப் டைம் ஃபுல் ப்ரொடிக்ஷனை நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. அந்த டைமில் ஜாதகருடைய மன ஓட்டம் எப்படி இருக்குது, ஜாதகருடைய நிலை என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க கேள்வி என்ன. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக உதயாதிபதி எங்கே இருக்காருன்றதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து பலன் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோஸ், அதாவது ஜாமக்கோல் அப்படின்றது வந்து நிறைய வீடியோஸாக போட்டால் மட்டும்தான் பலன் வந்து எடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜாமக்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு நான் ஒரு வீடியோவாக போட்டுகிட்டே வரேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு லேர்ன் பண்ண முடியும்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.